நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டணியில் தேமுதிகவும் இணைவது குறித்து இன்று நடைபெறும் அந்த கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணியை இறுதி செய்யும் பணியில் அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் புதிய நீதி கட்சியும் இணைந்துள்ளது. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருடன் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் கூட்டணி ஒப்பந்தம் செய்தார். அதன்படி இக்கட்சி ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு உடன்பாடு கையெழுத்தானது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் புதிய நீதி கட்சிக்கு ஒன்று நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படுகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பேசிய ஏசி சண்முகம், அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிக்காக பாடுபடுவோம் என தெரிவித்தார். அதற்கான பேச்சு இப்பொழுது இல்லை. புதிய நீதி கட்சியினுடைய வேட்பாளராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்தினுடைய வேட்பாளராக புதிய நீதி கட்சி ஒரு இடத்திலே போட்டியிடும். முன்னதாக தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் விஜயகாந்தை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக கூறினார். மேலும் நாளைக்குள் அதிமுக கூட்டணி இறுதியாகும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 6ஆம் தேதிக்குள் கூட்டணி பற்றிய அனைத்து கட்சியினுடைய முடிவுகளும் உரிய முறையில் நல்ல முறையில் அறிவிக்கப்பட்டு பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் என்பது இன்றோ நாளைய தெரியும். இந்நிலையில் தேமுதிகவின் அவசர ஆலோசனைக் கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் தலைமை கழக நிர்வாகிகள், உயர்நிலை குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு பற்றி இறுதி முடிவு எடுக்க வாய்ப்புள்ளது. இதனிடையே சென்னையில் நாளை நடைபெறும் அதிமுக பாஜக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார். இதற்கு முன்னதாக அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும், பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி தலைவர்கள் ஒன்றாக பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.